பின்னாடி நடந்துட்டு இருக்குது. பார் முன்னாடி வந்து லேடிஸ் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எந்த டபுள் மீனிங்கும் இல்ல, எந்த டபுள் மீனிங் கிடையாது. எனக்கு சாப்பிடணும் மட்டும் தான் கை நடுக்குமா, மதிக்கவே மாட்டாங்களே. 50 ரூபாயாவது சேர்த்து கொடுக்கியா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. 1 ரூபா கூட சேர்த்து கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் கலாய்க்கிறாங்க நம்மள. Market, money exchange. Okay. Money exchange. Tick tick. I want to know where is the exchange center? Money exchange center. Money exchange center. Hello. இங்க போனா கேக்குறாங்கப்பா. I want to go money exchange center.น่าจะไปแลกตังค์อ่ะช่วยมันนี่ No, change money. டவல் கம் டவல் வெரி குட். 3 நிமிஷத்துல இப்ப டுக் டுக் இங்க வரப்போகுது. இங்க இருந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம், ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண போறோம். நிறைய வித்தியாசமா இருக்குது. வேணாம்பா, அதோட ரைஸ் சரியில்லை. பின்னாடி ஓடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி வந்து டுக் டுக் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரனாரு. பட் ஆனால் இப்போ டுக் டுக் வரல, ஏன்னா அவங்களால வர முடியல. இப்போ அதனால நம்மளே இங்கே ஒரு 5 நிமிஷம் நடந்து போனால் மெயின் ரோடு வருமா, அங்கே போய் நம்ம டுக் டுக் எடுத்துக்கலாம் சொன்னாங்க. அங்க இருக்கு ரோடு, மெயின் ரோடு இருக்கு. நேராக போயிட்டு டுக் டுக்கை தூக்குறோம், போய் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். காலைல இருந்து சாப்பிடல, ஏதாவது சாப்பிட்றோம். எனக்கு கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் நரம்பு தளர்ச்சியா? எந்த டபுள் மீனிங்கும் இல்ல, எந்த டபுள் மீனிங் கிடையாது. எனக்கு சாப்பிடணும் மட்டும் தான் கை நடுங்குமா, வேற எதுவும் கை நடுங்காது. ஆமா, ஸ்டீல் பாடி. ஆனா தோங்கிடுச்சு. சரி மக்களே, அப்படியே அடுத்து மூவ் பண்ணலாம். கேட்டியா? நான் கேட்டுட்டேன். அவருக்கு என்ன புரியுது எனக்கு தெரியல. ஒரு ஆளுக்கு 10 பாட்டு ஏறி உட்காரு அப்படின்னாங்க. உட்காரும் போய் போட்டு காட்டுறேன். உட்காரும். இன்னும் எவ்வளவு, எத்தனை பாட்டு இருக்கு? அதான் ஒரு 400 பாட்டு பக்கமா இருக்குங்க. இன்னும் 400 இருக்கா? இந்த போருக்கு கறிலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 400 இருக்கு. 400 பாட்டு இருக்கு. எப்படியும் போதில்லை இப்போதைக்கு. இப்போ போய் உடனே மாத்திடலாம்ல. அமௌண்ட்டை மாத்திட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும். அதே மாதிரி இந்த கரன்சி மேட்டர்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வரும்போது அங்கேயே மாத்திட்டு வந்துருங்க. எங்களுக்கு வந்து இந்த பிளான் வந்து கொஞ்சம் சடனா டக்குனு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி டேட் ஃபிக்ஸ் ஆகி போச்சுது. அதனால எங்களால எல்லாத்தையும் உடனே பண்ண முடியல. அதனால நீங்க அந்த பிளான், இங்க வர பிளான் இருந்தா அவங்க எவ்வளவு மணி வேணுமோ அதை நீங்க அங்கேயே பெஸ்ட் பிரைஸ் மாத்தி வந்துருங்க. எனக்கு வேற வழி இல்லாம நான் இந்த அமௌண்ட்டுக்கு இங்க வாங்க வேண்டியதா இருக்கு. இங்க வந்து நமக்கு நஷ்டம் தான் இங்க வாங்குறதால. ஏர்போர்ட்ல மட்டும் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. ரொம்ப ரொம்ப கேவலமா போச்சு நம்ம இந்தியன் மணி. இந்தியா கொல்கத்தாலே சொல்றேன், ரொம்ப கம்மி காசு கேட்டாங்க. அங்க வாங்காதீங்க, மாத்தாதீங்க. இப்ப நம்ம இங்க வெளிய லோக்கல் ஷாப்ல தான் போய் மாத்த போறோம். போய் கேட்போம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்க நிறைய பேர் டொயோட்டோ கார் தான் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இதான் நான் கண்டுபிடிச்சது. நம்ம வந்ததே கூட டொயோட்டா கார் தான். இவங்க 2 பேரும் நம்ம ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது தூங்கிட்டாங்க. ஆக்சுவலா டிரைவர் வந்து 120ல வந்துட்டு இருந்தாரு. நம்பியடா 120ல வராருன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல 140 150 போயிட்டாரு. வேண்டாம், பொறுமையா போங்க, நாங்க ரொம்ப நாள் இருந்துட்டு போகணும்னு ஆசைப்படுவோம் அப்படின்னு சொன்னா அவருக்கு புரியல. இருந்தாலும் நாங்க கொஞ்சம் ஃபன் பண்றோம். இவங்க 2 பேரும் செம்மையா தூங்கிட்டாங்க கார்ல. கிட்டத்தட்ட ஒரு 150ல வந்தாரு. செம்மையா ஓட்டாரு மனுஷன். அவர் பார்த்துருப்பீங்க, அவர் பேர் என்னமோ ஒன்று சொன்னாங்க, வாங்கியோ இங்க என்ன யோ வா பூ அப்படிதான் இருக்குது. நமக்கு வரவே மாட்டேங்குது வாயில. இங்க வந்து ஸ்கூல் டான்ஸ் நடந்துட்டு இருக்கு. பின்னாடி நடந்துட்டு இருக்குது. பார் முன்னாடி வந்து லேடிஸ் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இங்கப்பா போமா எதுக்கு பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். இந்தியன் கரன்சி இங்க வேல்யூ இல்லையான்னு தெரியல. இங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு இடத்துக்கு போனோம், அங்க இருந்து துரத்தி விட்டாங்க. இந்தாண்ட போனேன். இங்க என்ன சொன்னாங்க, இங்க மாத்த மாட்டோம், அந்தாண்ட போக அப்படின்னா. இங்க அந்தாண்ட போ அப்படின்றான். போயா போ, போயா போ, போ போயா போ, போ போயா போ, போ. மதிக்கவே மாட்டாங்களே. என்ன பண்ற? $10,000 Indian. How much? அங்க அதிகமா இருக்குல்ல. காய் பாட்டு 10,000 ரூபாய்க்கு 4,000 ரூபாய் கொடுக்கணுமா? ஆமா. அப்பனா என்ன கணக்கு? அப்படியே கால்குலேஷன் கொடுப்பாரு.
2000 ரூபா 10,000 ரூபா கொடுத்தா ஆமா ஆமா 20 பைசா தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆமா ஆமா ஓகே டன். இப்போ கரண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு 4000 ரூபா. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல. 10,000 ரூபாய்க்கு 4000 ரூபானா 2000 ரூபா நம்ம ஊர் காசு மதிப்பு இங்கே வருது. இங்கே வந்து மாற்றினாக்கா நம்ம ஊரில் மாற்றினா எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் ஏர்போர்ட்டில் மாற்ற போனாக்கா 10,000 ரூபாய்க்கு 1640 ரூபா தான் கொடுத்தாங்க. 5,000 ரூபாய்க்கு இங்கே வந்து 10,000 ரூபாய்க்கு 4000 கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ வித்தியாசம் சொல்லி பார்த்துக்கோங்க. ஏர்போர்ட்டில் தயவு செஞ்சு மாற்றாதீங்க. இங்கே ஓகே பரவாயில்ல. நம்ம ஊரில் எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். போகிறவங்களுக்கு யூஸ் ஆகும். Can you make it 4,200 extra? Only this? Can I give extra 50? எக்ஸ்ட்ரா 50 50,000 சேர்த்து கொடுக்கியா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன் நக்கிட்டு போறீங்க. 1 ரூபா கூட சேர்த்து கொடுக்க மாட்டாங்களா? சரி ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் மாதிரி தான் இருக்கு. 2000 ரூபா கொடுக்குறாங்க. பரவாயில்ல. அங்க நம்ம மாத்துறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா எல்லாம் கலாய்க்கிறாங்க நம்மள. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. 30,000 நம்ம கத்தையா கொடுத்தோம். ஆனா ஆசா பாருங்க ஒரு 10 நோட்டு 12 நோட்டு கொடுத்துருக்கு. 12 நோட்டு. ஆமா 12,000 பாட்டு கொடுத்துருக்காங்க 30,000 ரூபாய்க்கு. ஆமா ஆமா 35,000 மாத்திரம். இன்னொரு 35,000 ரூபாய்க்கு இவங்க மாத்திட்டு இருக்காங்க. என்ன நம்ம காசு எண்ணிட்டு இருக்காங்க. காசு போதே போயிட்டு வேற காசா வர போதே. ஏர்போர்ட்ல எவ்வளவு 1640 ரூபா 1040 பாஸ் கொடுத்தாங்க. 360 ரூபா நமக்கு. நான் அதுல இருந்து நமக்கு நஷ்டம். இல்ல நம்மகிட்ட எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 5,000 ரூபா வாங்கி அதுக்கு போட்டா தான் தெரியும். எவ்வளவு போட்டிருக்கீங்க? அதே கஷ்டம் போட்டுருக்காங்க. 14,000 பாட்டு. 35,000 ரூபாய்க்கு 14,000. ஆமா அப்பனா கரெக்டு தானே? கொடுத்தாச்சுல. கரெக்ட் தான். தாய் கரன்சி 14,000 சரி ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்னா இது எல்லாமே 1000 நோட்டா இருக்கு. எல்லா இடத்துலையும் நம்ம எடுத்துட்டு போக முடியுமான்னு தெரியல. ஒரு சிலது பாருங்க இதுல ஒரு சிலது வேற போட்டோ இருக்கு. பயமா இருக்கு. கள்ள நோட்டு இருக்குமா? கள்ள நோட்லாம் இங்கே இருக்காது. அதுவும் இது பார்க்கறதுக்கு அஃபிஷியல் மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் அதை மாற்றிடலாங்கிறியா? ஆமா ஓகே. இதை வந்து 100 வாங்கிப்போம். ஆ சரியா? 100 ரூபாயா? ஆமா. சரி சரி 100 பாட்டா வாங்கி ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு 300 ரூபாய் கொடுக்க முடியாது. 1000 ரூபா 100 நோட்ஸ் 100 rupees நோட். A few moments later. தெரியுதா? ஏதோ சாப்பிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? அது அடுத்தடுத்து வர வேண்டியது வரும். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மணி எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் அதே மாதிரி ஒரு 2-3 ஷாப்பில் இங்கே கேளுங்க, விசாரிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கிங்க. இல்லைனா நீங்கள் நம்ம ஊர்லேயே மாற்றிட்டு வரது பெட்டர். கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சு கவனமாக பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ வந்து தாய்லாந்தில் கரன்சி எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுன்றது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சரி வேற சரி சரி வாங்கி தரேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. என்னன்னா நீங்க வந்து ஒரு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முடியல முடியல. ஆக்சுவலா நீங்க வந்து இங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு குட்டி பில் கொடுப்பாங்க. மீதி எவ்வளவு இருக்குன்னா அதெல்லாம் விசாரிச்சுட்டு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்து நான் சாப்பிட போகணும். வயிறுல இன்னும் நிறைய இடம் இருக்கு. அதனால வசந்திட்டையும் பையில காசு இருக்கு. எல்லாம் இப்பதான் எடுத்து வந்தோம். அதனால அடுத்து சந்திப்போம். விரைவில் சந்திப்போம். ஈட்டிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி வணக்கம். வாங்க.